இந்த மிஷினை ஒரு டிஃப்ரெண்ட்டாக வடிவமைச்சிருப்பேன். இந்த ஓட்டு போடுற மிஷின் எப்படின்னா, அந்த ஓட்டு போட்ட உடனே நன்றி உரையும் சொல்லும், வரவேற்கவும் செய்யும். அந்த அந்த வருஷத்தை சொல்லி ஓட்டு போட வந்தவங்களுக்கு நன்றி சொல்லும். ஓட்டு போட்டு முடித்த உடனே அந்த பட்டனை அமுக்கிட்டு எடுத்த உடனே நன்றி உரையும் சொல்லும். அந்த மாதிரி வடிவத்தில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு சாதாரண மெத்தடில் இதை அமைச்சிருக்கேன். அதை பார்க்கலாம். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த வீடியோவை எல்லோரும் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஓட்டு மிஷினு. அந்த ஒவ்வொரு டிஸ்பிளேவை ஆன் பண்ணுறேன். எவ்வளோ நவீனமாக அமைச்சிருக்கிறேன் என்று நீங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டும். இதை நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க. எல்லாத்துலேயும் 0 தான் இருக்குது. இதுதான் கவுண்டிங்கு. இதுக்குள்ளே எத்தனை ஓட்டு இருக்குன்றது மொத்த ஓட்டு காமிக்கிறது. எப்படி ஓட்டு திருடணுன்ற மோடிக்கு எப்படி ஓட்டு போகுது வெற்றி பெறாருன்னு பார்க்க போகிறோம். கவனமாக பாருங்கள். இப்போ தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. எப்படி பேசுதுன்னு பாருங்கள். இதை அனுமதித்த உடனே எத்தனை லைட்டு இங்கே கீழே சேப்பு லைட்டு வரவே இருக்கும். வரவே இருக்குது. போடுவதற்கு அனுமதி கொடுத்து விட்டார். ஓட்டு போட இவிஎம் மிஷின் கிட்ட நம்ம ஓட்டு போட்ட உடனே நம்மளை நன்றி வர சொல்லணும். அன்போடு வரவேற்கிறது. நன்றி. பொதுமக்களுக்கு நன்றி. 2017 ஓட்டு போட்ட பொதுமக்களுக்கு நன்றி. 2017 இப்படி நன்றி வர சொல்லுது பாத்தீங்களா? இப்ப வரவேற்குதுன்னு பாருங்க. எவ்வளவு நவீனமா அமைச்சிருக்கேன். ஓட்டு போடுவதற்கு அனுமதி பொதுமக்களுக்கு நன்றி. 2017 ஓட்டு போட்ட பொதுமக்களுக்கு நன்றி. 2017 இப்ப தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. ஓட்டு போடுவதற்கு ஓட்டு போட 2017 ஓட்டு போட்ட பொதுமக்களுக்கு நன்றி. 2017 தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. ஓட்டு போட்ட பொதுமக்களுக்கு நன்றி. 2017 ஓட்டு போட்ட பொதுமக்களுக்கு நன்றி. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. ஓட்டு போட 2017 ஓட்டு போட்ட பொதுமக்களுக்கு நன்றி. 2017 ஓட்டு போட்ட பொதுமக்கள். இப்போ தேர்தல் ஆணையம் எப்படி 4 ஓட்டு தேர்தல் ஆணையத்துக்கு திருடப்படுகிறதுன்னு பாருங்க. இங்க ஓட்டு போறேன். சவுண்ட் லைட் வந்துச்சு. அங்க ஓட்டு பொதுமக்களுக்கு திருட்டு வேலை எப்படி நடக்குது பாருங்க. 17 சோனியா காந்தி ஓட்டு எப்படி திருட்டுத்தனமா நடக்குதுன்னு பாருங்க. 17 ஓட்டு போட்ட பொதுமக்களுக்கு நன்றி. 2017 ஓட்டு போட்ட பொதுமக்களுக்கு நன்றி. இப்போ இந்த இடத்துல தேர்தல் அதிகாரிக்கு ஓட்டு போகுது. இந்த 4 வேட்பாளருடைய ஓட்டு இங்கே வருது. கவுண்டிங் எப்படி கரெக்டாக காமிக்குதுன்னு பார்க்குறீங்க. கவனமாக பாருங்கள். இது அவங்கவுங்களுக்கு ஸ்டோர் ஆகுறது. இவிஎம் மிஷின் கால்குலேட்டர் தான் இதுவும். கவனமாக பாருங்கள். தேர்தல் அதிகாரிக்கு எப்படி இந்த ஓட்டு போகுது, இங்கே கவுண்டிங் எப்படி கரெக்டாக காமிக்குது அப்படின்றத எப்படி நவீனமாக அமைச்சிருக்கேன். வரவேற்குது. தேர்தல் ஆணையர் அமுக்கினோடனே அந்த ஓட்டு போடுறவங்கள வரவேற்கும். ஓட்டு போடுறவங்க ஓட்டு போட்ட உடனே அவங்களுக்கு நன்றி வர சொல்லிடும். 2017 ஓட்டு போட்ட பொதுமக்களுக்கு நன்றி. 2017 ஓட்டை எப்படி திருடுறோம்னு பாருங்க. அனுமதிக்கிறோம். இப்ப ஸ்டாலின் ஓட்டு எப்படி திருடப்படுகிறது. நன்றி. 2017 ஓட்டு போட்ட பொதுமக்களுக்கு நன்றி. நன்றி வர சொல்லி முடிச்ச பிறகு நம்ம அடுத்தவங்களுக்கு ஆன் பண்றோம். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. தேர்தல் ஆணையத்துக்கு ஓட்டு போடுறோம். பொதுமக்களுக்கு நன்றி. 2017 இது எப்படி நம்ம பொதுமக்களுக்கு நன்றி. இப்போ நீங்கள் பார்த்தீங்க 10 ஓட்டு போட்டிருக்கோம். அப்போ பூத்துக்குள்ளே என்ன சொல்லுவான், 10 பேர் உள்ளே போயிருக்காங்க. இந்த பாருங்கள் கவுண்டிங்க, 10 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. கவுண்டிங்கில் 10ன்னு காமிக்குது. எதுவும் கூடலாம் யாரும் போகலை, கள்ள ஓட்டு யாரும் போடலை அப்படின்னு சொல்லிடுவான். ஆனால் இங்கே கள்ள ஓட்டு உள்ளே போட்டிருக்கோம். எப்படி தேர்தல் அதிகாரிக்கு எத்தனை ஓட்டு இருக்குது? 6 ஓட்டு இருக்குது. 4 பேருக்கு ஒவ்வொரு ஓட்டு தான். அப்போ இந்த 6 ஓட்டை 10 ஓட்டில் எப்படி நம்ம திருடணும்? யாருமே எக்ஸ்ட்ரா பூத்துக்குள்ளே போக கிடையாது. கரெக்டாக தான் 10 ஓட்டு 10 பேர் போயிருக்காங்க. 10 ஓட்டு போட்டதுக்கு கவுண்டிங் கரெக்டாக காமிக்குது. இப்படி தான் ஓட்டை திருடுவது. இது மாதிரி தான் நான் தேடி காமிக்கிறேன். இந்த இவிஎம் மிஷினில் மோடியும் ராகுல் காந்தியும் விஜயும் ஓட்டு போடட்டும். அதை நான் விஜயை வெற்றி பெற்று காமிக்கிறேன். அதனால் தேர்தல் 2026 தேர்தல் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாது. இதை என்ன திருட்டுத்தனம் நடக்கிறத பார்ப்போம். கவனமாக பாருங்கள். இந்த கவுண்டிங்கை கரெக்டாக பார்க்கணும். 2000 இப்போ இதை ஓப்பனில் பார்ப்போம். உள்ளே பிசி போர்டு மூலமாக செய்திருக்கிறேன். இது கொஞ்சம் லாங். இது ரிலே சர்க்கியூட், ரிலே லாஜிக்கில் பண்ணியிருக்கேன். இது பூராமே ரிலே தான். சாதாரண எலக்ட்ரிக்கலில் இவ்வளோ நவீனம் பண்ணியிருக்கேன். எப்படின்னா தேர்தல் அதிகாரி அமுக்கின உடனே வரவேற்கும். ஓட்டு போட வந்தவங்கள ஓட்டு போட்ட உடனே நன்றி வர சொல்லும். அந்த சிஸ்டமில் புதுசாக நான் அமைச்சிருக்கேன்.
சாதாரண வடிவத்தில். டிஸ்டன்ஸில் பார்த்துக்கலாம். இந்த பிசிபி போர்டு தான் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். இந்த பிசிபி போர்டில் எப்படி ரிலே கண்ட்ரோலை நான் அமைச்சிருக்கேன்னு பாருங்கள். கீழே அடிப்பாகம்லாம் வந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியும். இவிஎம் மிஷின் ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி கூட தயாரிக்க முடியும். இதை ஆன் பண்ணுறோம். ஓட்டு போடுவதற்கு ஓட்டு போடுறோம். 17 ஓட்டு போட்ட புதிதாக நன்றி. 2007 ஓட்டு போட்ட புது இது மாதிரி படித்தவர்கள் தான் இவிஎம் மிஷினை தயாரிக்க முடியும்னாங்க. 1ஆம் வகுப்பு மாணவன் கூட தயாரிக்க முடியும் என்று POJ பாண்டி சயின்டிஸ்ட் நிரூபித்திருக்கிறேன். இது நேரடி தொலைக்காட்சியில் மக்களுக்கு முன்னாடி இவிஎம் மிஷினை 100க்கு 100 குற்றம் செய்ய முடியும் என்று POJ பாண்டி சயின்டிஸ்ட் நிரூபிக்க இருக்கிறேன். இவிஎம் மிஷினில் நீதிபதிகிட்ட நாங்கள் நிரூபிச்சிட்டோம்னு சொல்கிறாங்க. நீதிபதி வந்து சயின்டிஸ்ட் கிடையாது, நீதிபதி வந்து விஞ்ஞானி கிடையாது. நீதிபதி சொல்லிவிட்டார்கள் நாங்கள் இந்தியா பூரா பயன்படுத்த போகிறோம் என்று இவிஎம் மிஷினை பயன்பாட்டு கொண்டு வரக்கூடாது. இவிஎம் மிஷினை தடை செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாணவர்களும், ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும், ஒவ்வொரு சாதியை சார்ந்தவர்களும் ஈசி படித்தவர்களை கூப்பிட்டு இது விரைவில் நடக்க இருக்குது. விரைவில் தேதி அறிவிக்க இருக்கிறேன். ஜி தமிழ் தொலைக்காட்சி மூலமாக பண்ண இருக்கிறோம். இதை பாருங்கள். 2 ரேடியோ வச்சுருக்கிறேன். இப்போ தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. ஒரு ரேடியோ வரவே இருக்குது. நான் ஓட்டு போட்டேன்னு வச்சுக்கோங்க. ஓட்டு போட்ட பொதுமக்கள் 4 தடவை அமுக்குனாலும் வேலை செய்யாது. நன்றி வர சொல்றதுக்கு ஒரு ரேடியோ வச்சிருக்கேன். நன்றி. 2000 இந்த ரேடியோ 5 வேட்பாளருக்கு லைன் வந்துருச்சு. இங்கே வந்து ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றது. இப்போ பாருங்க. அப்போ நம்ம யாருக்கு ஓட்டு போறோமோ அப்போ இந்த இது ஆஃப் ஆகிட்டு இந்த ரேடியோ ஆன் ஆயிரும். இந்த டேப் ரெக்கார்டு பாருங்க. வாக்குமே 17 ஓட்டு போட்ட பொதுமக்களுக்கு நன்றி. 2017 ஓட்டு போட்ட பொதுமக்களுக்கு நன்றி. இங்கே அமுக்குற எத்தனை தடவை அமுக்குனாலும் ஒரு தடவை ஓட்டு விழுகும். 2017 ஓட்டு போட்ட பொதுமக்கள் இப்போ அது ஆஃப் ஆனது பிறகு நான் இது இப்போ தேர்தல் ஆணையர் 10 தடவை அமுக்கினாலும் சரி ஒரு தடவை தான் அனுமதிக்கும். இதை 10 தடவை அமுக்கினாலும் ஒரு ஆளுக்கு தான் ஓட்டு விழுவும். 2017 பாருங்க போட்ட பொதுமக்கள். சரி, அடுத்த டேக்கில் பார்க்கலாம். இது உங்களுக்காக தெளிவாக எடுக்கப்பட்ட டேக்கு. ஆகையினால் அடுத்த டேக்கில் பார்க்கலாம். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பாருங்கள், தெளிவாக தெரியும்.